வணக்கம். இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தி பத்தின ஒரு யூடியூப் உரையாடல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான உரையாடல் தான். முக்கியமா இது எதை பத்தி பேசுதுன்னா, சுயத்தை புரிஞ்சுக்கிறது, வாழ்க்கைனா என்ன, அனுபவத்தோட தன்மை என்ன, இதெல்லாம் பத்தி தான். ஆனா வழக்கமா நம்ம கேட்குற மாதிரி இல்லாம ரொம்பவே வேற மாதிரி ஒரு கோணத்துல இருக்கு. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த குறிப்பிட்ட நேர்காணலை மட்டும் வச்சு அடையாளம், ஞானம், அப்புறம் மனித நிலை பத்தின அவரோட அந்த தீவிரமான கருத்துக்களை முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். வாங்க உள்ள போலாம். நிச்சயமா. இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது, அவர் எப்படி இந்த பாரம்பரிய ஆன்மீக வழிகளெல்லாம் வேண்டான்னு சொல்றாரு. அப்புறம் அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய விஷயத்த ஏன் பேரழிவுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அதுக்கப்புறம் தனிமனிதன் சமூகம் பத்தின அவரோட பார்வைகள். முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இது இந்த ஆதாரத்துல அவர் என்ன சொல்றாரு, அவரோட அனுபவம் என்னங்கறது தான். இதை ஏத்துக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். சரி, அவர் ஆரம்பிக்கிறதே அந்த ரொம்ப பழக்கமான கேள்வியில தான், நான் யார்? ஆனா இதுக்கு ஒரு நிலையான பதில உருவாக்க முடியலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. தன்னை பத்தி ஒரு பிம்பத்தை உருவாக்குனா அது நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றார். இது எப்படி இருக்கு? ஆமா, அவர் அதைத்தான் சொல்றாரு. இந்த சுய பிம்பம், அதாவது நான் இப்படி அப்படிங்கிற நம்ம எண்ணம் இருக்கே, அது நிலையானதே இல்லைங்கிறாரு. முக்கியமா அது எப்படி உருவாகுதுன்னா, மத்தவங்களோட நாம இருக்கிற அந்த தொடர்புல தான் அது வருதுங்கிறாரு. ஓ, மத்தவங்க நம்மள பாக்குறது இல்லையா? அதுவும் இருக்கு. நாம தனியா இருக்கும்போது கூட மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இல்ல நாம எப்படி இருக்கணும்னு நாமளே ஒரு கற்பனை பண்றோம் இல்லையா? அதுதான் அந்த சுயபிம்பம். அதனால இந்த மனரீதியான நான்ங்கிறத விட அவர் சொல்றது இந்த பௌதீக உயிரினத்தோட செயல்பாடு, the functioning of this physical organism. அதுல கவனம் செலுத்தணும்னு. பௌதிக உயிரினத்தோட செயல்பாடுனா? அதாவது இந்த உடல் எப்படி இயங்குது, அந்த அடிப்படை. அவர் சொல்றாரு, மத்தவங்க பக்கத்துல இல்லாதப்போ அவங்கள மனசுல நினைச்சு பாக்குறது கூட கஷ்டமா இருக்குன்னு. அந்த அளவுக்கு அந்த சுயபிம்பங்கிறது மத்தவங்கள சார்ந்து இருக்கு. அப்போ இது ஒரு மனரீதியான நான் இல்ல, வெறும் ஒரு உயிரியல் நிகழ்வு மட்டும்தானா? இது கொஞ்சம் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. இது எப்படி நாம உலகத்துல வாழ்றதுக்கு எப்படி இது பொருந்தது? அங்கதான் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இந்த இயற்கை உலகம் ஒண்ணு இருக்கு, அதாவது நம்ம உடல், இயற்கை எல்லாம். இன்னொன்னு நாம மனுஷங்க உருவாக்குன உலகம், இந்த சமூகம், கலாச்சாரம், பொருளாதாரம். ஆமா, ரெண்டும் வேற வேற மாதிரி ஏந்தது இல்ல. நிச்சயமா. இந்த மனுஷங்க உருவாக்குன உலகத்துல நீடிக்கணும்னா படிப்பு வேணும், போட்டி போடணும், உங்க பங்குக்காக நீங்க போராடணும். ஃபைட் ஃபார் யுவர் ஷேர். ஆனா சமூகம் நம்ம மேல திணிக்கிற இந்த சுயக்கருத்து, நான் யாரு, என் லட்சியம் என்ன, நான் எப்படி இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் உடலோட அந்த அடிப்படை இயல்போட ஒத்துப்போகாம இருக்கலாம். ஓ, அதுதான் பிரச்சனையா? ஆமா, இதுதான் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு முரண்பாட்டை உருவாக்குதுன்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த சுயபிம்பம், சமூகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் வாழ்க்கையில நடந்ததா சொல்றாரே, அந்த ஒரு முக்கியமான அனுபவம், அது ஞானம்னு சொன்னாம பேரழிவு, கலாமிட்டின்னு சொல்றாரே. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அந்த வார்த்தை? ஆமா, அதுதான் எல்லாத்தையும் விட வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நாம பொதுவா ஆன்மீகத்துல ஒரு உச்சகட்ட அனுபவத்தை ஞானம், விடுதலை, பேரானந்தம்னு சொல்லுவோம். ஆனா இவர் பேரழிவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன்? என்ன காரணம்? கடவுள், ஞானம், தன்னை அறிதல்னு அத்தனை தேடல்களையும் எதிர்பார்ப்புகளையும் அது உடைச்சு போட்டுடுச்சு. உடைச்சு போட்டுடுச்சா? ஆமா, அவர் புத்தர் மாதிரி, இயேசு மாதிரி ஒரு பேரன்பு, கருணை, அமைதி நிலை வரும்னு ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம். பல வருஷம் தீவிரமா தேடி இருக்கார். ஆனா அதுக்கு பதிலா என்ன கிடைச்சது அவருக்கு? அவர் கடைசியா உணர்ந்தது, அங்க அப்படி ஒண்ணுமே இல்ல, எந்த கடவுளும் இல்ல, எந்த தனிப்பட்ட நானும் இல்ல, எந்த ஞானமும் இல்ல, வெறும் வாழ்க்கையால் துடிக்கும் ஒரு உயிருள்ள ஜீவன், a living organism pulsating with life. அதோட நாடி துடிப்பு, இதயத் துடிப்பு, வாழ்க்கையின் அதிர்வு, பல்ஸ் பீட் throb of life, அது மட்டும்தான் இருந்துச்சு. மத்தபடி அவர் தேடின, எதிர்பார்த்த எதுவுமே ஒன்றில்லன்னு உணர்ந்தார். ஓ, இந்த அதிர்ச்சி, இவ்ளோ நாள் தேடினது இதுதானா, இதுல ஒண்ணுமே இல்லையா அப்படிங்கிற அந்த உணர்வு தான் அவருக்கு ஒரு பேரழிவு மாதிரி இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி இது தேடலோட அடிப்படையே கேள்வி கேக்குது. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா, ஒரு பாசிட்டிவ் மாற்றமா அவர் உணரலையா? இல்லவே இல்ல. அதான் முக்கியம். அவர் மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப கடுமையா நிராகரிக்கிறார். மாறுறதுக்கு அங்க என்ன இருக்கு, நான் எதையும் அங்க பார்க்கலையே அப்படின்னு கேக்குறார். அப்போ மாற்றம், வளர்ச்சி இதெல்லாம் அதெல்லாம் சுத்த அர்த்தமற்றவை, பாப்பிகாக் அப்படின்னு சொல்றார்.
இது பல வருஷம் தேடி பெரிய ஞானிகள் மாதிரி ஆகணும்னு முயற்சி செஞ்ச பிறகு அவரோட எந்த முயற்சியும் இல்லாம தன்னிச்சையா நடந்தது. அது அவருக்கு சம்பவிச்சது. அதனாலதான் அதை மாற்றம்னு சொல்ல அவர் தயங்குறார். ஏன்னா மாறுறதுக்குன்னு அது தனியா ஒரு நான் இருந்தா தானே மாற்றம் தேவைப்படும். சரி. ஆனா இந்த பேரழிவு நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கும் சில அனுபவங்கள் கிடைச்சிருக்குல்ல, மர்மமான அனுபவங்கள் மாதிரி. ஆமா ஆமா சொல்றார். அந்த அனுபவங்கள் அப்போதைக்கே ரொம்ப அசாதாரணமா இருந்துச்சு. ஏதோ புதுசா தெரிஞ்ச மாதிரி, உலகத்தையே வேற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்றார். ஆனா ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த அறிவோட அந்த கட்டமைப்புக்குள்ளதான் நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றார். அதாவது உங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன நம்பிக்கை இருக்கோ, என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சுதான் அந்த அனுபவத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுப்பீங்க. அந்த அனுபவம் அந்த அறிவு கட்டமைப்பிலிருந்து உங்களை முழுசா விடுவிக்காது. அப்போ நாம ரொம்ப உயர்வா நினைக்கிற அந்த ஆழ்ந்த அனுபவங்கள் கூட ஒரு வகையில நம்மள கட்டி போடுற மாதிரி ஆயிடுமா? அவர் பார்வையில அப்படிதான். துல்லியமா சொன்னீங்க. அதனாலதான் அவர் அந்த அனுபவங்களை பின்னாடி சாதாரண சின்ன அனுபவங்கள், பெட்டி லிட்டில் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி அலட்சியமா சொல்றார். ஏன்னா அவர் தேடின அந்த முழு விடுதலை அது கிடைக்கல. அதுலயும் முக்கியமா நம்மளோட சொந்த அனுபவம்னா, ஆமா, அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டங்கிறார். ஏன்னா அது நமக்கு ரொம்ப பர்சனலா, ரொம்ப உண்மையா தோணும். அதை வச்சே பெரிய ஆளா ஆகியிருக்கலாம், அமைப்பு ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா செய்யல. அதுவும் அந்த பழைய கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கோன்னு நினைக்கிறார். இதுவே ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கு. ஆனா இதை விட தீவிரமா அங்க தனிநபர்னு யாருமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆளுங்க இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, நாம இந்த தனிநபர் மனம்னு நினைக்கிறோமே, நம்ம எண்ணம், ஆசை, பயம், ஞாபகம் எல்லாம் சேர்ந்த நான், அது உண்மையில தனிப்பட்ட ஒண்ணு கிடையாது. அது வெறும் சமூகம், கலாச்சாரம் நம்ம மேல ஏத்துன ஒரு விஷயம். வெறும் சமூகத்தோட தாக்கமா? ஆமா, அதோட ஒரே வேலை தன்னைத்தானே அப்படியே ஓட்டிக்கிட்டு போறதுதான். ஒரு சுயநிலை நிறுத்தும் பொறிமுறை மாதிரி. இதுக்குன்னு தனி இருப்பு கிடையாது. இந்த மெக்கானிசம் ஓடிக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அப்போ சுதந்திரமான தேர்வு, தனிமனித பொறுப்பு அதெல்லாம் கேள்விக்குறியாகுது. நாம தான் யோசிக்கிறோம், நாம தான் முடிவு பண்றோம் நினைக்கிறோம். ஆனா அவரோட பார்வையில அது வெறும் கலாச்சாரத்தோட இயக்கம். இதுக்கு அவர் அந்த உண்மை சொல்றாரே, புலிய சவாரி செய்வதுன்னு. ஆமா, ரொம்ப அருமையான உவமை. புலி மேல ஏறிட்டா இறங்குனா கடிச்சிடும்னு பயந்துகிட்டே சவாரி செய்ய வேண்டியதுதான். ஆனா அவர் மட்டும் எப்படினே தெரியாம அந்த புலியிலிருந்து தூக்கி எறியப்பட்டதா சொல்றார். எப்படின்னு தெரியாமலா? ஆமா, அதனாலதான் மத்தவங்களுக்கு இப்படி பண்ணுங்க, நீங்களும் புலியில இருந்து இறங்கிடலான்னு அட்வைஸ் பண்றதுல அவருக்கு விருப்பமே இல்ல. இது நம்ம முயற்சி பண்ணி அடையிற விஷயம் இல்லங்கிறது அவரோட கருத்து. அப்ப என்னதான் வழி? வழியெல்லாம் இல்ல. எப்போ ஒருத்தருக்குள்ள தன்னை மாத்திக்கணும், இன்னும் பெட்டரா ஆகணுங்கிற அந்த உந்துதல் இல்லாம போகுதோ, அப்போ உலகத்தை மாத்தணுங்கிற எண்ணமும் போயிடுங்கிறாரு. அந்த விளையாட்டு முடிஞ்சது. ஆனா நடைமுறையில நம்ம சமூகம் நம்மள தனிநபரா நடந்துக்க சொல்லுது. வேலை, குடும்பம், சட்டம் எல்லாமே அப்படிதானே? அதுதான் அவர் சொல்ற அந்த நரம்பியல் நிலைமை, நியூரோட்டிக் சிச்சுவேஷன். ஒரு பக்கம் சமூகம் நம்மள நீ தனியாளு, நீ பொறுப்பு, நீ லட்சியத்தோட இருன்னு சொல்லுது. ஆனா மறுபக்கம் அவர் பார்வையில அப்படி ஒரு தனிநபரே கிடையாது. இது ரெண்டுக்கும் நடுவுல நாம மாட்டி முழிக்கிறது தான் அந்த நிலைமை. இது ஒரு மன அழுத்தமான நிலை மாதிரி இல்லையா? ஆமா, ஆனா இதுக்கு சமூகத்தை குறை சொல்ல கூடாதுங்கிறாரு. ஏன்னா நாமளும் இந்த சிஸ்டத்தோட ஒரு பகுதி தான். யூ ஆர் பார்ட் ஆஃப் இட். உலகம் இப்படி இருக்க காரணம் நாம இப்படி இருக்கிறது தான். சரி, இப்போ தனிநபரும் இல்ல, மாற்றமும் சாத்தியம் இல்லைன்னா வாழ்க்கைக்கு நோக்கம், நம்பிக்கை இதெல்லாம் பத்தி என்ன சொல்றார்? எதுக்காக அவர் பயணம் செய்யறார்? அப்போ இந்த கேள்விய கேட்டா அவர் சிரிக்கிறாரு. வலசை போற பறவைகிட்ட போய் ஏன் போறீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றார். வாழ்றதுலயோ சாகிறதுலயோ தனக்கு சாய்ஸ் இருக்கிறதா அவர் உணரல. இது ஒரு இயற்கையான செயல்பாடு. உடல் இயங்குது, நகருது, அவ்வளவுதான். மரணம் பத்தி? மரணம்னா இயற்கை இந்த உடம்புல இருக்கிற அணுக்களை ரீசைக்கிள் பண்ணுது, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. நம்பிக்கைய பத்தி கேட்டா அது ரொம்ப தெளிவா நிராகரிக்கிறார். நம்பிக்கையே கூடாதா? நம்பிக்கைங்கிறதே எப்படி, ஹவுங்கிற கேள்வியோட வருதுங்கிறார். எப்படி சரி பண்றது, எப்படி நல்லா வாழ்றது, எப்படி விடுபடுறது, இப்படி வழிகளை தேடுறது தான் நம்பிக்கை. ஆனா அவரோட பார்வையில மாற்ற வேண்டிய நானே இல்லாதப்போ இந்த எப்படிங்கிற கேள்வியே அர்த்தம் இல்லாதது.
அவர் தொண்டு பண்றத கூட ரொம்ப கடுமையா அநாகரிகமானதுன்னு சொல்றாரு. அது ஏன்? அது நல்ல விஷயம் தானே? அவர் பார்வையில இந்த சமூக அமைப்பே சரியில்லை. நாம எல்லாருக்கும் சொந்தமானதை பிடுங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றார். அதாவது சில பேர்கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு, பல பேர்கிட்ட அடிப்படை தேவை கூட இல்ல. இதுக்கு காரணமே இந்த சிஸ்டம் தான். ஆ, அப்படி இருக்கும்போது நிறைய வச்சிருக்கிற நாம இல்லாதவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் குடுக்கறதுங்கிறது ஒரு ஒரு பாசாங்குத்தனம் மாதிரி. மூல காரணத்தை சரி செய்யாம மேலோட்டமா செய்யறது. அதனால தான் அத அநாகரிகமானதுன்னு சொல்றாரு. நாம யாரு குடுக்கறதுக்கு? சரி, கடைசியா நம்ம ரொம்ப முக்கியமா நினைக்கிற விஷயம் புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு, புரிதல். இத பத்தி அவர் என்ன சொல்றார்? இது இல்லாம எப்படி? வாழ்க்கையில இதுக்கு அவ்ளோ முக்கியத்துவம் தேவையான்னு கேக்குறாரு. புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு கேமராவை எப்படி ஆபரேட் பண்றது, ஒரு மெஷினை எப்படி சரி பண்றது, இந்த மாதிரி உயிரில்லாத விஷயங்களுக்கு வேணும்னா ஓகே. உயிருள்ள விஷயங்களுக்கு வாழ்க்கை மாதிரி. அதுக்கு இந்த மாதிரி புரிதல் உதவாதுங்கிறாரு. இறந்த விஷயங்களை எதையும் புரிஞ்சிக்க நமக்கு உதவாது. வாழ்க்கையை நம்ம அறிவை கொண்டு புரிஞ்சுக்க முயற்சி பண்றதும், அது மேல நம்ம சரி தவறு நல்லது கெட்டதுன்னு முத்திர குத்துறதும் ஏற்கனவே இயற்கையா இயங்கிட்டு இருக்கிற ஒன்னோட தன்மையை கெடுக்குது, சிதைக்குதுங்கிறார். அனுபவிக்க வேண்டியது 6000. ஆக நீங்க கேட்ட இந்த உரையாடலை வச்சு பார்த்தா யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்கள் ரொம்பவே சவாலானதுதான். நிறைய கேள்விகளை நமக்குள்ள எழுப்புது. நிலையான நான் கிடையாது, தேடலையே முடிச்ச பேரழிவு, தனிநபர்ங்கிறதே சமூக உருவாக்கம், நம்பிக்கை, நோக்கம், ஏன் புரிஞ்சுக்கிறது கூட தேவையில்லைன்னு சொல்றது வரைக்கும் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்குள்ள என்ன ஓடுது? நிச்சயமா இது நாம ரொம்ப சர்வசாதாரணமா எடுத்துக்கிற பல விஷயங்களை அப்படியே ஆட்டி பாக்குது. தன்னை மாத்திக்கணும், உலகத்தை மாத்தணுங்கிற அந்த ஒரு ஒரு நிர்பந்தமே இல்லாம, நல்லது கெட்டதுன்னு ஒரு தீர்ப்பு சொல்லாம, உலகம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பாக்குற ஒரு நிலையை அவர் சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, விலங்குகள் எப்படி உயிர் வாழறதுக்காக மட்டும் இயங்குதோ, ஆனா எந்த சித்தாந்தத்துக்காகவும் கொள்கைக்காகவும் சண்டை போடாம இருக்கோ, அந்த மாதிரி ஒரு ஒரு தூய்மையான செயல்பாடா? அவரு தன்னை நம்பிக்கைவாதி அவநம்பிக்கைவாதின்னு எல்லாம் சொல்லிக்கல. அந்த வேலையை மத்தவங்க பார்க்கட்டும்னு விட்டுட்டார். ஒருவேளை மனுஷனுக்கு வந்த அந்த சுய உணர்வு, செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமோ, அதுதான் நம்மள இயற்கையிலிருந்து பிரிச்சுடுச்சோன்னு சொல்றார். இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு விஷயம். இது நேரடியா அவர் சொல்லல, ஆனா அவரோட கருத்துக்கள்ல இருந்து வர்ற மாதிரி தோணுது. ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற இந்த அறிவை வச்சு புரிஞ்சுக்கிட்டு உலகத்தை சரி செய்யணும், மேம்படுத்தணும்னு நாம நினைக்கிறோமே, அந்த உந்துதல் தான் உண்மையிலேயே இத்தனை குழப்பத்துக்கும் போராட்டத்துக்கும் காரணமா இருந்தா? அந்த மாதிரி எதையும் உடனே புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம, தீர்ப்பு சொல்லாம, ஒரு விஷயத்த அது இருக்கிற மாதிரி அப்படியே பாக்குறது, அதோட இயங்குறது, அது எப்படி இருக்கும், எப்படி சரி செய்யலாங்கிற அந்த கேள்வி மனசுல இல்லாம போனா, அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதை நீங்க யோசிச்சு பாருங்க.